ஆரணவன கூற கண்டறிந்தே நான் பிறந்த மனையோ மானாமதுரை என்பார்கள் அண்ணோடடியில் விடுத்த தந்தை பெயரோ ராமலிங்க செட்டி. தாயார் பெயரோ இந்திராணி என்று சொல்வார்கள் ஐயா. அன்புடன் வளர்த்தி என்னால் முதல் என்னுடன் வாழ்ந்து வந்த சுவாமி பெயர் காசியே ஐயா. எனக்கு தங்கத்தால் தாழ்த்தி எனக்கு 7 வட்டி சீர் கொடுத்து என்ன போய் வா என்று சொன்ன அண்ணே. என் கூட பிறந்த அண்ணே ஒப்பச்ச அண்ணே ஒரே ஒரு அண்ணே நல்ல தம்பி என்று சொல்வார்கள் ஐயா. தாவி என்னையே நல்ல தங்கா என்று உரைப்பார்கள் ஐயா. பாவப்பட்ட பொண்ணுடா அண்ணா. நான் பாவப்பட்ட பொண்ணுடா. நான் பரதேசி முண்டுடா. பரதேசி முண்டுடா அண்ணா. இன்னைக்கு நான் தனியா தனி மறண்ட. இன்னைக்கு நான் தனி காட்டு நந்தவனடி தனி காட்டு நந்தவன. நான் ஓரிய பறந்து கொள்ளே நீ நான் வளைஞ்சு போய் நிக்கிறேன்டா. என்னை யாரும் கேட்பார் இல்லை. என்ன வந்து வருவர பார்ப்பார் இல்லை பார்ப்பார் இல்லை. நம்ம யாரு கணத்தீங்க செஞ்சனா என் குறைய பாருடா. என் குறைய பாருடா. என் குறைய பாருடா அண்ணா. எனக்கு தலைய வலிக்குதுன்னு. எனக்கு தலைய வலிக்குது. எனக்கு தலைய வலிக்குது. பாவி எனக்கு தலைய வலிக்குதுன்னு. எனக்கு நான் தரை மீது சாஞ்சான என் தகப்பை இல்ல ஊருல. எனக்கு தகப்பார பண்ணி எனக்கு தைல வந்து என்ன பையன் என்ன பையன். எனக்கு மண்டைய வலிக்குதுன்னு. இந்த பாதி எனக்கு மண் மீது சஞ்சன மண் மீது சஞ்சன. எனக்கு அம்மாதான் இல்ல ஊருலே. எனக்கு மருந்து வந்து என்ன பையன் மருந்து வந்து என்ன பையன். அண்ணா
எனக்கு இன்னைக்கு சுக்கு சுரண்டு வரும் அப்பா சக்கரப்பா எனக்கு சுக்கு சுரண்டு வரும் நீ இல்லாத ஒரு எனக்கு சொந்த கப்பல் முன்ன வரும் சொந்த கப்பல் முன்ன வரும் அப்ப நீங்க சக்கரப்பா இல்ல சீமையிலே நீங்க சொந்த கப்பல் ஏத்த மனசு கப்பல் ஏத்தினா அப்பா நீ போகிறப்ப யாருமா நினைச்சிட்டு போனே நீ ஆசையா பெத்து வளர்த்த பிள்ளைங்க முகத்தை பார்க்கலடா நீ பெத்தெடுத்த பொண்ணு முகத்தை பார்க்கலடா எப்பா எனக்கு பாக்க ரெண்டு வரும் எனக்கு என் பாசகர் அப்பா இருக்கிறவர் எனக்கு பாச கப்பல் மட்டும் வரும் எப்ப நீங்க அவன பாச கப்பல் ஏத்தாமே நீங்க அவன பாதுகாப்பல் ஏத்துட்டா பாதுகாப்பல் ஏத்துட்டா நீங்க தனியா தனி மரண்டா நீ இல்லாத சீம்ல தாது கலங்குறண்டா அப்போ இன்னைக்கு 10 அடுக்கு மாளிகளே அப்பா இன்னைக்கு நான் பதுக்க வச்ச வீடு கட்டி அப்பா நீங்க பதுக்க வச்ச வீட்டுக்குள்ள சங்கரப்பா இன்னைக்கு 10 நாள் வாயிலன்னு அப்பா இன்னைக்கு 30 அடி போட்டி அப்பா இன்னைக்கு மூடி வச்சு வீடு கட்டி அந்த மூடி வச்ச வீட்டுக்குள்ளே படிக்கடி 3 நாள் வாயிலடா எனக்கு 40 அடி போட்டி அப்பா நீ 40 அடி போட்டி நாறு வச்சு வீடு கட்டியா நாறு வச்சு வீட்டுக்குள்ளே சங்கரப்பா 4 நாள் வாயிலட எப்பா நீ போகிறப்ப யாரப்பா நினைச்ச நீ கட்டின மனைவே நினைக்கலி நீ பெத்திருந்த பெருமனை நினைக்கல சீமான எப்போ இன்னைக்கு எனக்கு 6 வண்டி வரும் எப்போ நீ இல்லாத இந்த சீமை எனக்கு அரும்பு வண்டி புண்ண வரும் யாரும் இல்ல ஊரிலே எனக்கு அரும்பு வந்து என்ன பையன் எனக்கு போலுற வண்டி வரும் எனக்கு பூ வண்டி முன்ன வரும் இன்னைக்கு புருஷன் இல்ல சீமையிலே எனக்கு பூ வந்து என்ன பையன் இப்போ சரியான ஏறு வட்டி எனக்கு சிறுமல்லி நாத்து விட்டு அந்த சிறுமல்லி நாத்து தடை சிங்கம் வந்து மேய்ச்சிடுச்சு நான் சிங்கத்தை ஓட்டு வேட இந்த சிறுமல்லியை தப்பா என் மலையோர ஏறுவட்டி எப்பா என் சீமா இன்னைக்கு நான் மல்லிகைப்பூ நாத்து விட்டேன் மல்லிகைப்பூ நாத்து விட்டேன் அந்த மல்லிகைப்பூ நாத்து வந்து மாடு வந்து மேய்ச்சிடுச்சு நான் மாடத்தான் ஒட்டு வேணப்பா இன்னைக்கு மடக்கொலைய தீப்படான நம்ம யாருக்கு தீங்க செஞ்சப்பா நீ ஆசைய பெத்து வந்த புள்ளிகளை நடிக்கலடி எப்போ இன்னைக்கு மாலை பாக்கிட்ட பூமி எனக்கு யாரும் சரி மல்லிகை நீங்க காலையில வந்து பாரு அந்த கள்ளி திருமுகத்திற்கு கணவன் இல்ல சஞ்சலத்தே நான் யாரையும் எதுவும் நினைக்கலடி எஸ்மான நீ போவா ஒரு நாள் நினைக்கல ஜகமுடி கிராமத்திலே தனிமரண்டான தனி கட்டின
குறைய பாத்தியாடா? நான் கேட்பதற்கு முன்பாக எனக்கு 7 வட்டி சீரு கொடுத்து அனுப்பிச்சு வச்சியே. பார்த்தாயா சதிகார பாவி, இந்த தங்கைக்கு திருமணம் கொடுத்து 12 வருடம் ஆயிடுச்சு. இதை தங்கையது ஒரு நாளா வச்சு பார்க்க நினைச்சு பாத்தியாண்ணா? என் நிலைமை நினைச்சு பாத்தியாண்ணா? எனக்கு குறை நேர்ந்தவுடன் அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதிருக்க கூடாதா? என் நிலைமையை பார்த்தியா? சத்தியத்தை காத்து வந்த உத்தமி பிள்ளையும் பெண்ணே சந்திரமதி நிலையானே. சத்தியத்தை காத்து வந்த உத்தம பிள்ளையும் பெற்ற சந்திரமதி நிலையான பாவி ஒரு சுகம் காண பாவி ஒரு சுகம் காணலே. சத்தியத்தை காத்து வந்த நம்ம பிள்ளையும் பெற்ற சந்திரமதி நிலையான பாவி ஒரு சுகம் காண. என்னுடைய நாடு மழை இல்லாத காரணத்தினால் பஞ்சம் அடித்து நட்பெற்றெடுத்த 7 மக்களை முன்ன உணவின்றி உடுத்து உணவு திரிகின்றார்களா? பெற்றெடுத்த செல்வத்தை பாருங்களா? தங்கை பெற்ற செல்வங்களா
நம்முடைய குறையை தீர்ப்பாமா. அப்படி மாமா. அம்மா லதங்கா, அண்ணா அம்மா இந்த 12 வருடமாக பாலில் மழையில்லை, என்னுடைய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று உரைக்கிறார்கள். ஞாபகம் வரலையம்மா. அம்மா நான் உன்னுடைய தங்கையாச்சு அண்ணா. நான் உன்ன போலதான் இருந்தாலும் இப்பொழுது என் மக்கள் எல்லாம் பசியால துடித்து தந்துடுறாங்க. அந்த காலகத்திலேயே நம்முடைய அரண்மனைக்கு வழி தெரியாம சுற்றி சுற்றி திரிந்து வந்தேன். நம்முடைய அரண்மனைக்கு செல்வதற்கு வழி தெரியவில்லையா? இருந்தாலும் அரண்மனையை ஒரு அள்ளி இருப்பா, அப்படியே அவங்க குடிச்சுப்பா. நம்முடைய மக்களுக்கு மான் குட்டி மீன் குட்டி பிடித்து வரேன். அம்மா வழிதானம்மா, அதோ பாத்தியா ஒத்தையடி பாதை, இந்த ஒத்தையடி பாதை வழியாகவே போனா வாய்ப்படியிலே காலாமூர் பஸ் கட்டப்பட்டிருக்கும், அப்படியா பெரிய தாவிடப்பட்டிருக்கும், அப்படியா அந்த கதவை தட்டியால் உடைய அண்ணி வந்து உடைய உபசரிப்பார். அப்படியா அப்படியா நீங்க போய் சீக்கிரமா புறப்பட்டு வாங்க மக்களா. நடக்கக்கூடாதுன்னு நினைத்தேன், அது நடந்து விட்டதே அண்டவா. என்னுடைய கண்ணுக்கு துன்பவென்றால் என்னவென்றே தெரியக்கூடாது. ஆகையினால் அவருடைய பசியை தீர்த்து ஆனந்தமாக நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி என்றால் இப்பொழுது நாட்டுக்கு சென்று மான் குட்டியை மேல் குட்டி வருகிறேன். அம்மா